இந்த மாதம் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினதினால் ஒரு அபிஷேக ஆராதனை பயிற்சி முகாம், அபிஷேக பயிற்சி முகாமை 3 நாட்கள் நடத்துவதற்கு நான் ஜெபத்திலே தீர்மானித்திருக்கிறேன். என்னோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்கள் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஜெபித்து கொண்டிருங்கள். இந்த 3 நாள் பயிற்சி முகாமை என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய வீடு இந்த இடத்திலே வைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறேன். அதற்குரிய விலாசங்கள் இங்கே காட்டப்படுகிறது. இந்த விலாசங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதோடு கூட நீங்கள் தொலைபேசியிலே என்னோடு கூட பேசலாம். நீங்கள் தூரத்திலிருந்து வருகிறவர்கள் கொடைக்கானல், ஊட்டி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி போன்ற தூரத்திலிருந்து வருகிறவர்கள் தயவுசெய்து எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசியிலே முன்னமே பேசி ஆலோசனை கேட்டு நீங்கள் எப்படி வர வேண்டும் என்பதை எங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு ஆலோசனையாக கொடுப்பார்கள். தயவுசெய்து நீங்கள் வருவதை முன்குறித்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசம், உங்களுடைய தொலைபேசி இவைகளை நீங்கள் முன்னமாக கொடுத்து விடுங்கள். இங்கே காட்டப்படுகின்ற தொலைபேசி எண்களையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தூரமாக இருந்து வருகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் 1000 ரூபாயை எங்களுக்கு செலுத்த வேண்டும். இந்த 1000 ரூபாய் எதற்கென்று சொன்னால், நீங்கள் தங்குவதற்கு இடத்தையும் 3 நாட்கள் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தவும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த அபிஷேக கூட்டத்திற்கு வருகிறவர்கள் உற்சாகத்தோடு கூட வாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக என்னை அபிஷேகத்திலே நிரப்புவார், அவருடைய வல்லமைகளை எனக்கு தாராளமாக கொடுப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு கூட வாருங்கள். அப்படிதான் எலிசா எலியாவை பார்த்து கேட்டார். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எனக்கு இரட்டத்தனையான ஆவியினுடைய வரன் வல்லமை எனக்கு வேண்டும் என்று கேட்டான். அவன் கிடைக்கும் என்று விசுவாசித்தான். எலியாவை பார்த்து அதை கேட்டான். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட வாருங்கள். இன்றைக்கு இந்த அபிஷேக கூட்டத்திலே எலிசாவின் மீது இருந்த அந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். சேலஞ்ச் யுவர் செல்ஃப், கான்ஃபிடென்ட் யுவர் செல்ஃப். நம்பர் 2, யோவான் ஸ்நானகன் சொல்லுவார் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, எனக்கு பின்னாக வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுவார். த டிஃபரண்ட் கான்ஃபிடென்ட், த வேர்ட்ஸ் ஆஃப் த கான்ஃபிடென்ஸ், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகளை இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுவான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை அவன் ஆவியிலே உணர்ந்தவனாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்றவனாக அந்த யோவான் ஸ்நானனுடைய வார்த்தைகள் இருந்தது. 3ஆவதாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த கூடாரத்திற்குள்ளாக, அந்த வீட்டிற்குள்ளாக இறங்கினார். எல்லோரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். பேதுருவின் மீது இருந்த அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வைராக்கியத்தினுடைய பிரசங்கத்தினுடைய வார்த்தைகள் பரலோக ராஜ்யத்தை திறக்க செய்தது. அங்கே கூடியிருந்த எல்லோருடைய விசுவாசமும் பேதுருடைய விசுவாசமும் ஒன்றாக இருந்ததினால், அங்கே கூடியிருந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினதினால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் எல்லோர் மீதும் இறங்கினார். எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தாளந்துகள், கிருபைகள் மனம் இறங்குகின்ற கர்த்தர் நம்முடைய கிருபைக்கு தக்கதாக, நம்முடைய வாழ்க்கைக்கு தக்கதாக, பரிசுத்தத்திற்கு தக்கதாக, வேண்டுவதற்கு தக்கதாக மேலான காரியங்களை இந்த அபிஷேக கூட்டங்களிலே, பயிற்சி நாட்களிலே தானாகவும் கடவுள் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட, ஜபத்தோடு கூட கலந்து கொள்ள உங்களை ஊழியக்காரனாக அடியேன் அன்போடு கூட வரவேற்கிறேன். வாருங்கள், கூடி ஜெபிப்போம், பரலோக ராஜ்யத்தை திறப்போம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம்.